அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் அதிக ஆதரவையும் அதிக விமர்சனங்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிற ஒரு கட்சி இருந்த அது நாம் தமிழர் கட்சிதான். இந்த வீடியோ ஆதரவுக்காகவும் இல்லை, எதிர்ப்புக்காகவும் இல்லை. ஒரு சாதாரண பொதுமகன் பார்வையில் நாம் தமிழர் கட்சியின் நிறைகளையும் குறைகளையும் நேர்மையாக பேசுற முயற்சி. கடந்த ஒரு தசாப்தமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர் நாம் தமிழர் கட்சி. அரசியல் அதிகாரம் இல்லாத போதும் அரசியல் விவாதங்களை மாற்றிய ஒரு இயக்கம். இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி நல்லது மட்டும் செய்யுதா அல்லது தவறு மட்டும்தான் செய்யுதா இல்ல இரண்டும் சேர்ந்ததா? அதுதான் கேள்வி. நாம் தமிழர் கட்சியின் நிறைகள். கொள்கை அரசியல். நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய பலம் அவர்களோட கொள்கை அரசியல். தமிழ்மொழி, தமிழர் இனம், நிலம், நீர், விதை, உணவு, வேலைவாய்ப்பு, அரசியல் மாற்றமல்ல, அடிப்படை மாற்றம் போன்ற விஷயங்களை அரசியலோட மையத்துக்கு கொண்டு வந்தது ஒரு முக்கியமான எழுச்சி. போராட்ட அரசியல். ஒரு அரசியல் அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி இவ்வளவு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்துறது எளிதான விஷயம் இல்லை. விவசாயிகள் பிரச்சினை, நீர் பிரச்சினை, ஈழத்தமிழர் பிரச்சினை, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட் தேர்வு, பரந்தூர் விமான நிலையம், மீனவர் பிரச்சினை, கனிமவள கொள்ளை பிரச்சினை, ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களுக்கான பிரச்சினை, தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்கள் சார்ந்த பிரச்சினை, மதம் சார்ந்த பிரச்சினைகள் என எந்த பிரச்சினை வந்தாலும் இது நம்ம பிரச்சினை இல்லைன்னு ஒதுங்காத கட்சி. தனித்து தேர்தலில் நிற்பது. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி இல்லாமல் தேர்தலில் நிற்பது அரசியல் தற்கொலைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த பாதையையே தேர்வு பண்ணுது. தோல்வி வந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காதது பலருக்கு பிடிச்ச விஷயம். அதிலும் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வது எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத மாற்றம். ஆண் பெண் இருபாலருக்கும் சம வாய்ப்பு, படித்தவர்கள் சமூக சிந்தனை உள்ளவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் வாய்ப்பு என எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கும் ஒரு கட்சி. வாக்குக்கு பணமில்லை. ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள், ஆட்சிக்கு வர முனைக்கும் புதிதாக வந்த கட்சிகள் என எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு பணத்தை தண்ணீராக செலவழிக்கும். இந்த காலகட்டத்தில் வாக்குக்கு பணம் சாதாரணமா இருக்கிற அரசியலில் பணம் கொடுக்க மாட்டோம்னு தெளிவா சொல்றது ஒரு தைரியமான முடிவு. இதனால் வெற்றி கிடைக்கலனாலும் அரசியல் நேர்மைன்னு ஒன்னு இருக்குன்னு நினைவூட்டுது. சாதி பார்த்து போடும் வாக்கு எனக்கு தீட்டு என்று கூறும் சீமானின் கோட்பாடுகள் பெருமளவில் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. உறவு அரசியல். நாம் தமிழர் கட்சியில தலைவன் தொண்டன்னு இல்ல, அண்ணன் தம்பின்னு பேசுற கலாச்சாரம் இருக்கு. இது தொண்டர்களுக்கு ஒரு சொந்த உணர்வை உருவாக்குது. எல்லா பிரச்சனைகளிலும் குரல். மெத்திய அரசாயிருந்தாலும், மாநில அரசாயிருந்தாலும், சர்வதேச அரசியலாயிருந்தாலும் கருத்து சொல்ல தயங்காத கட்சி. சில நேரம் அந்த கருத்துகள் சர்ச்சையா மாறினாலும் மௌனம் அரசியல் இல்லைன்னு அவர்கள் நம்புறாங்க. ஒழுங்கும் இளைஞர்களும். பொதுக்கூட்டங்களில ஒழுங்கு, கட்டுப்பாடு, மேடை கலாச்சாரம் இவை எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட ஒரு அடையாளம். மேலும் அரசியலில் ஆர்வமில்லாத பல இளைஞர்களை அரசியலுக்குள் கொண்டு வந்ததும் ஒரு முக்கியமான சாதனை. நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு பாசறையும் ஒரு பொறுப்புள்ள மக்களின் அடையாளமாக மாறி நிற்கிறது. நாம் இவ்வளவு நிறைகள் சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியில் குறைகளே இல்லையா? ஏன் இல்லை? மாற்றி மாற்றி பேசுவது. ஒரே விஷயத்தில் காலத்திற்கு ஏற்ப கருத்து மாறும்போது மக்களுக்கு ஒரு குழப்பம் வருது. நேத்து சொன்னது என்ன, இன்னைக்கு சொல்றது என்ன அப்படின்னு கேள்வி எழுது. ஒரு நாள் தம்பி என்பதும் ஒரு நாள் தற்குறி என்பதும் இவர்களது நிலையற்ற தன்மையை புடம் போட்டு காட்டுகிறது. மேடை பேச்சு நாகரீகம். அரசியல் விமர்சனம் வேற, தனிப்பட்ட தாக்குதல் வேற. சில நேரங்களில் மேடையில் பயன்படுத்தப்படும் கடுமையான வார்த்தைகள் அரசியல் தரத்தை கீழே இழுக்குது. சீமானிலிருந்து அவர்களது தம்பிகள் அனைவரும் பிடிக்காத கட்சியினை தரக்குறைவாக பேசுவது நீங்களும் மாற்றுக் கட்சியினர் போலத்தான் என்று கூறுவது போல் உள்ளது. நடிகை விஜயலட்சுமி பிரச்சனையை நாம் தமிழர் கட்சியும் அல்லது கட்சி தலைவரின் குறையாகவோ பார்க்காதீர்கள். ஏனெனில் நடிகை விஜயலட்சுமி இது மாதிரி புகார்களை நிறைய நடிகர்கள் மேல் கூறியுள்ளார். சீமான் விஜயலட்சுமி உறவு பற்றிய பிரச்சனை அரசியல் அழுத்தத்தினால் தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். நிதியும் ஆடம்பரமும். எளிய அரசியல் பேசுற கட்சி பெரிய செலவுகள் செய்யும்போது இந்த பணம் எங்கிருந்துன்னு கேள்வி வர்றது இயல்புதான். திரள் நிதியில் வெளிப்படைத்தன்மை முக்கியமா இருக்கணும். முக்கியமாக
சீமானின் வசிப்பிடம் பற்றிய எதிர்மறை கருத்துகளுக்கு அவர்கள் வெளிப்படைத்தன்மையை காட்டுவது மிக முக்கியம். தமிழ் தமிழ் என்று பேசும் சீமான் தன் பிள்ளைகளை ஆங்கில வழி கல்வியில்தான் படிக்க வைக்கிறார். அதற்கு அவர் சொல்லும் காரணங்கள் ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ளத்தக்கவை அல்ல. திரள் நிதியில் கட்சி நடத்துபவருக்கு எதற்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை? கட்சி பாசறையின் கூட்டங்களை ஆடம்பரம் மிக்க மண்டபங்களில் நடத்துவது ஏன்? சர்ச்சை பேச்சுக்கள். கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளை அப்பா என்பதும் அவர்களால் இறந்தவர்கள் பற்றி ஒருபோதும் எண்ணாமல் நெடுங்காலமாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போராடுவதும் ஓட்டு அரசியல் மாதிரிதான் தோன்றுகிறது. திமுக கட்சி தலைவரை பார்த்த பிறகு ஒரு பேச்சும், திரைப்பட நடிகர் ரஜினியை பார்த்த பிறகு ஒரு பேச்சும், தமிழக வெற்றிக் கழகத்தினரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையாக பேசுவதையும் அவர்கள் எந்த விதத்தில் நியாயப்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. கட்சியினரை அரவணைக்காதது, கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதனால் பல அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் கட்சியை விட்டு போனதும் உண்மை. கல்யாணசுந்தரம், நத்தம் சிவசங்கரன், காளியம்மாள், இன்னும் நிறைய பேர் கட்சியில் வளர்ந்த அனைவருக்கும் அறிமுகமான முகங்களாக இருக்கும் பொழுது அவர்களை அரவணைக்காமல் ஒதுக்கிச் செல்வது எந்த விதத்திலும் கட்சி வளர்ச்சிக்கு அது உதவாது. தேர்தல் வெற்றி இல்லாதது. எவ்வளவு பேசினாலும் தேர்தலில் வெற்றியும் முக்கியம்தான். பல தேர்தல்களில் வாக்குகள் அதிகரிச்சாலும் அதிகாரம் இன்னும் கைக்குள் வரல. ஆனா அதுக்கு நாம் தமிழர் கட்சியை குறை சொல்ல முடியாது. ஒரு மாற்று அரசியலை முதன்மைப்படுத்தாதது மக்களின் குறையும் கூட. உணர்ச்சி வர்சஸ் நடைமுறை. பிரச்சனைகளை அழுத்தமா பேசுறாங்க, ஆனா அதற்கான நடைமுறை தீர்வுகள் தெளிவா இருக்கா அப்படின்னு கேள்வி எழுது. உதாரணமா, கச்சத்தீவை நீங்க எப்படி மீட்பீங்க அப்படின்னு கேட்டா சாத்தியப்படாத ஒன்றை தீர்வாக கூறுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பார்வை, நாம் தமிழர் கட்சி முழுசா சரியா முழுசா தவறா அப்படின்னு ஒற்றை வரியில சொல்ல முடியாது. இது ஒரு கொள்கை இயக்கமா இல்லை மாற்று அரசியல் இயக்கமா? அந்த மாற்றம் நடக்கிறதா இல்லையா அப்படின்னு தான் முக்கியமான கேள்வி. என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? நாம் தமிழர் கட்சியின் குறை நிறைகளை ஒரு பொதுமகனாக கூறியுள்ளேன். குறைகளை திருத்தி நிறைகளை அதிகரித்தால் கட்சியின் நம்பகத்தன்மை மேலும் வலுப்படும் என்பது எனது கருத்து. நாம் தமிழர் கட்சி உறவுகளே, இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தயவு செய்து தவறான கருத்துக்களை பதிவிடாதீர்கள். நாம் தமிழர் கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை தெளிவாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலேயே இந்த பதிவை பகிர்ந்துள்ளேன். எனக்கு இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. சீமான் சறுக்கிறாரா இல்லை சாதிக்கிறாரா? அந்த தீர்ப்பு தேர்தல் முடிவில்தான் தெரிய வரும். உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.